ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இது ரைஸு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தேவையான பொருட்களை வச்சு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டை, இந்த சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். மசால் பொடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெயும் உப்பும் தேவையான அளவு. முட்டைக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயை பார்த்திங்கன்னா சூடாயிருச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்காங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்ருக்கேன். இப்போ அதில் ஒரு 5-6 குறுமிளகு பார்த்திங்கன்னா 1 கரையாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2மே எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் மீடியம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசால் பொடிகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தாங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ அது தந்தபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஏன்னா குருமிளகு வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். பார்த்திங்கன்னா மசால் பொடி போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது வதங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வத்திருக்குன்னு பாருங்கள். மசாலா நல்லா வெந்திருக்கு குழம்போட. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றணும். நான் பாருங்க கொஞ்சம் குழம்புல உப்பு பத்தலை, ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா முட்டையை போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு கிளறிட்டு இருக்க முடியாது. இப்போ
நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே போடுங்க. அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். லோ ஃப்ளேம்லேயே இது 5 நிமிஷம் ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கலாம். முட்டை வேகும் போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இப்போ லேசாக இப்படி தூவி விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக் பண்ணிட்டேன். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். இதில் நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் இந்த குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சமாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸு, சப்பாத்தி, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.